வேல்முருகனுக்கு கரோரா, எல்லாம் வல்ல பழனிவாழ் பாலதண்டாயுதபாணி சுவாமி கரோரா. குருநாதர் அருணா பெருமானின் திருவடியிலேயே சரம் ஒரு ஆசனம். எம்பெருமான் கரை முழுதும் பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயுமுதல் திருப்பூர் என்ற மகா மந்திரத்தில் கௌமாரி இனத்தது வருஷத்தில் பாடலன் 1646 தலைவலைய போகம் என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பாராயணம் பொருளக்கம் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் பரம்பொருளை நாட அவன் திருவுரை நாடி பாடப்பெற்ற பாடல். தனதனன தானனம் தனதனன தானனம் தனதனன தானனம் தனதானம். பாடலுடைய சந்த குறிப்பு இவ்வளவு அற்புதமான சந்த குறிப்பு. தலைவலைய போகமும் சலனமிக மோகமும் தவறுதரு காமமும் கனல் போலும் தனிவரிய கோபமும் துணிவரிய லோபமும் சமய வெகு ரூபமும் பிரிதேதும் அலமலம் என எழுந்தவர்கள் அனுபூதி கொண்டு அறியும் ஒரு காரணம் தன்னை நாடா ததி மத புராணமும் சுருதிகளும் ஆகி நின்று அபரிமிதமாய் விளம்புவதோதான் கலக இருபானமும் திலக ஒரு சாபமும் களபமொழியாத கொங்கையுமாகி கவரும் அவதாரமும் கொடிய பரிதாபமும் கருதி இது வேளை என்று கிராத குல திலகமானுடன் கலவி புரிவாய் பொறும் குலிசக்கர வாசவன் திருநாடு குடிபுக நிசாசன் பொடிபட மகிதரன் குலைய நெடுவேல் விடும் பெருமாளி. தலைவலைய மோகமும் சலனமிக மோகமும் தவறுதரு காமமும் கனல் போலும் தனிவரிய கோபமும் துணிவரிய லோபமும் சமய வெகு ரூபமும் பிரிதேதும் அலம் அலம் என எழுந்தவர்கள் அனுபூதி கொண்டறியும் ஒரு காரணம் தன்னை நாடா ததிமத புராணமும் சுருதிகளுமாகி நின்று அபரிமிதமாய் விளம்புவதோதான் அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி வடிச்சிருக்கார். அதாவது தலைவலைய போகம் சிறப்புற்ற எல்லையை அளவை கண்ட இன்ப சுகங்களும் கலக்கம் சஞ்சலமிக்க ஆசைகளும் பிழையுள்ள நெறியில் போகும்படி செய்யும் காம இச்சையும் தீ போல அடக்குதற்கு அரியதான கோபம் துணிந்து ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட விடாத ஈயாமை குணமும் சமய கோட்பாடுகளால் ஏற்படும் பல வேஷங்களும் பிற எதுவும் போதும் போதும் என்று எழுந்தவர்கள் ஞான உணர்ச்சியுடன் எழுந்தவர்கள் ஞானிகள் அனுபூதி கொண்டு தங்களுடைய அனுபவ ஞானம் கொண்டு அறிகின்ற ஒரு மூலப்பொருளை நாடி உணராது நிரம்ப மத கொள்கைகளே சாற்றும் புராண வகைகளும் சுருதிகளும் அதாவது வேத மொழிகளும் எடுத்து அபரிமிதமாய் அளவில்லாத வகையில் பேசுவதோ பெரிது வெறும் பேச்சு பயன் தராது அல்லவா என்றபடி சுயநிலை விளக்கமாக சொல்றார். முதல் பதி. ரெண்டாவது பதியில் கலக இருபானமும் திலக ஒரு சாபமும் களபம் ஒழியாத கொங்கையுமாகி கவரும் அவதாரம் கொடிய பரிதாபம் கருதி இது வேளை என்று கிராத குல திலக மானுடன் கலவி புரிவாய் பொறுங்குலிச கர வாசவன் திருநாடு குடிபுக நிசாசரன் பொடிபட மகிதரன் குலைய நெடு வேல்விடும் பெருமாளேன் முடிகிறார். காமப்போரை விளைக்கும் 2 பானங்களாகிய கண்களும் திலகம் பொட்டிட்டுள்ள ஒப்பற்ற வில்லை போன்ற நெற்றியும் கலவை சார்ந்து நீங்காத கொங்கையுமாகி உள்ளத்தை கவர்ந்த இந்த பூலோகத்தில் வளர்ந்துள்ள தோற்றத்தையும் வேடர்களிலேயே வளர்ந்து திணைப்புணத்தை காக்க வேண்டி வந்த பரிதாபமான தொழிலையும் கருத்திலே வைத்து இதுதான் ஆட்கொள்வதற்கு தக்க சமயம் என்று கிராத அதாவது வேடர்களின் குலத்தில் சிறந்த மானன்ன வள்ளியோடு கலவி புரிவாய் புணர்ச்சி நாடி புரிவாய் சண்டை செய்வதற்கு வலிமை உடைய வஜ்ராயத்தை கையில் கொண்ட இந்திரனுடைய பொன்னுலகம் குடியேற சூரன் பொடிபட பூமியை தாங்கும் ஆதிசேஷன் நடுநடுங்க உன்னுடைய வேலை செலுத்திய வீரதீர பெருமாளே அபரிமிதமாய் விளம்புவதோதான் என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இந்த பாடலில் அபரிமிதமாய் விளம்புவதோதான் அப்படின்னா பேச்சினால் உமக்கு ஆவதன் பேதைகாழ்னு சம்பந்தம் சொல்கிறார் பாருங்க. அதே தான், வெறும் பேச்சினால எந்த பலனும் இல்லை. அடுத்தது மகீதரன் கொலை. மகீதரன் ஆதிசேஷனுக்கு இன்னொரு பேர். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகம் அது இந்த பாடலில் பயன்படுத்துகிறார் குருநாதர். என்ன சொல்கிறாருன்னா, மேலான எல்லையை கொண்ட இன்ப சுகங்கள் மனசலனமிக்க ஆசைகள் பிழையான நெறியில் செல்லும்படி தூண்டும் காம இச்சை தீப்போல அடங்குவதற்கு அரிதான கோபம் துணிந்து ஒரு நல்ல செய்கையை கூட செய்ய விடாத ஈயாமை குணம் சமய கோட்பாடுகளால் புனையும் பல வேஷங்கள் மற்ற எந்த வெளிப்பாடும் போதும் போதும்னு தள்ளிய ஞான உணர்ச்சி உள்ளவர்கள் தங்கள் அனுபவம் கொண்டு அறிகின்ற ஒரு மூலப்பொருளை விரும்பி உணராம நிரம்ப மத கொள்கைகளே கூறும் புராணங்களையும் வேத மொழிகளும் எடுத்துக்கொண்டு அளவில்லாத வகையில் வெறும் பேச்சு பேசுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்கிறார். காமப்போரை விளைக்கும் 2 அம்புகளான கண்களும்
பொட்டு வைத்த ஒப்பற்ற வில்லை போன்ற அழகிய நெற்றியும் சந்தன கலவை நீங்காத மார்புமாகி உள்ளத்தை கவருமாறு உலகில் அவதரித்த தோற்றத்தையும் திணைப்புணம் காக்கும் மிக்க பரிதாபமான தொழிலையும் கருத்தில் வைத்து இந்த வள்ளியை ஆட்கொள்ளும் வேலை வந்ததென வேடர்குலத்தின் சிறந்த மான் போன்ற வள்ளியோடு கலந்தாய். போர் செய்ய வல்ல வஜ்ராயத்தை கருத்தில் கொண்ட இந்திரன் தன் பொன்னுலகமாம் தேவர் நாட்டுக்கு குடியேற சூரன் தூள்பட்டு போக இந்த பூமியை தாங்கும் ஆதிசேஷன் நடுநடுங்க நீண்ட வேலை செலுத்திய பெருமாளே, அளவில்லாத வகையில் வெறும் பேச்சு பேசுவதால் என்ன பயன் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்து சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாக குருநாதர் அருணா பெருமானுக்கு ஜெய வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. எல்லாம் வல்ல பழனி ஆண்டவனுக்கு அரோரா 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 முருகா.